நீங்கள் மனசுக்குள்ள அவாவா அப்படியே குடும்பத்தை அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோதுன்னா சேமமாக இருக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், படிப்பு நல்ல வித்யா கிடைக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் எல்லாமே நடக்கும். இதில் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா, அடியே வந்து 79 வந்து 79 வந்து நம்ம உருவம் வச்சுருக்காரு. எந்த குறையும் இல்லை. வரும்போது எல்லா கோயிலையும் நம்ம வந்து 3 பிரதட்சணம் தான் பண்ணுவோம். இது வந்து 7 பிரதட்சணம் அந்த கோயில் ஏதோ ஒரு கணக்கில் தான் இருக்கு. சப்தலோகம் சப்தஸ்வரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி 7 பிரதட்சணம் வரதா நிறைய பேர் நடந்துருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விவரம். இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அவள் பொருட்கள் வந்து மதுரையில் டாக்டர் படிச்சுட்டு இருக்கேன். அந்த அம்மாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாக்க அங்கே போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாக்க அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருப்பா. பொண்ணுங்களோட இருந்துட்டு அவள் பொண்ணுங்கள்லாம் படிப்பை முடிச்சுட்டு இங்கே வரா. இங்கே வரும்போது அவளுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வந்து அழுகுறான். நான் சொன்னேன், நீங்கள் 7 பிரதட்சணம் பண்ணுங்க, சித்தர் மாற்றி விடுவாங்க, கவலையே படாதீங்க. அப்போ 7 சென்னை அசோக் நகர் அசோக் பில்லர் இங்கே இருக்கு. வடபழனி போகிற வழியில் அசோக் பில்லர்லேருந்து வடபழனி போகிற வழி. பில்லர்லேருந்து ஒரு 50 அடி 50 மீட்டர் தூரம் இருக்கும். பத்துமையாவது நமஸ்காரம் மல்லிகேஸ்வரர் திருக்கோயில். தோப்பாசாமி கோயில் என்கிற மல்லிகேஸ்வரர் திருக்கோயில். அருள்மிகு தோப்பாசாமி என்ற மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் போகும் வழி. எண்ணத்தில் சேர வைத்தால் எடுத்த காரியம் நிறைவேறும். இத்திருக்கோயிலை 7 முறை வலம் வந்தால் நினைத்தது எளிதில் நிறைவேறும். ஸ்ரீ மகான் தோப்பாசாமி வழிபட்ட திருத்தலம். அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம். அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில் குரு பூஜை ஆரம்பிக்கல. மகாசுரத்தை எல்லாம் முடிஞ்சு வச்சு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ராமநாதன் கூட செஞ்சுருக்காங்க. அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில். தோப்பாசாமி குரு பூஜை ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணக்கம். நடுக்கு பிடிச்சி அதில் ஊற்றணும். ஊற்ற முடியுமா? அதில் தலை தலை அது ஓரமாக வச்சுட்டு காலையில் ஒரு செகண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. ஒரு செகண்ட். சந்தன குங்குமமா ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். உங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். தோப்பாசாமி அருள்லாம் நல்லா இருக்கேன். போட்டு போட்டுருவா. ఎవరు వంటి నంబర్
மல்லிகேஸ்வரருக்கு தீபாராதனை நடைபெற உள்ளது. தீபாராதனை முடிந்த பின் ஸ்ரீமான் ஸ்ரீ தோபாசாமி சித்தர் உருவப்படத்தை கோவில் வலம் பெறுதல். அதன் பிறகு தோபாசாமி சித்தருக்கு அர்ச்சனை வழிபாடு மகாதீபாராதனை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் அமைதியாக இருந்து இவ்விழாவினை கண்டுகளித்து ஸ்ரீ மல்லிகேஸ்வரன் அருளை பெற வேண்டுகிறோம். ओम रुद्राय देवाय नमः ओम भीमाय देवाय नमः महदो देवाय नमः मल्लिकेश्वराय नमः योपां वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रमा अपां पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि. தப்பில் அணைந்த போற்றி வாடி ஒரு வந்தந்தர் பதம் போற்றி பூடிமணி திருவாத ஊரல் திருத்தால் போற்றி சிறியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏனுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேனிய பெம்மான் இவனன்றே. உலகலாம் உணர்ந்து போதுதற்கரையவன் நிலவுலாவிய நீர்வடிவேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாழ்வார் மலர் சிலம்படி மாடுத்தி மணங்குவோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனந்தரம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில் ஆயிரம் தரும் நல்லது எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களே. அரஹர நம பார்வதி பதயே. வித்வான் சக்கரவர்த்தி தேவாதனாமயே போற்றி ஆராய் கணவரை போற்றி மலையானே போற்றி போற்றி ஈஸ்வரன் போற்றி வந்தவரை போற்றி
இன்று பார்த்தீங்கன்னா வேலூர்ல கோலாகலமாக இருக்கும். 10 நாள் வருஷம் நடக்குங்க. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். இப்போ உள்ள மனைவியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். வருஷம் நடக்குது நம்ம ஊரில். அதே போன்ற இந்த வருஷமும் இன்னைக்கு அவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அவருடைய ஆண்டு பூஜை. இப்பொழுது வந்து அவருக்கு அர்ச்சனை வழிபாடு தீபாராதனை நடைபெற்று அவருடைய பிரசாதம் வழங்குவார்கள். அனைவரும் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதம் பெறுகிறது. ஓம் நம சிவாய. இது வந்து பேர நட்சத்திரம் அதெல்லாம் கிடையாது. லோகக்ஷேமம் தான். அதுவே எல்லாரும் அடையணும். லோகக்ஷேமத்திற்காக பண்ணுறது. அதனால நீங்கள் மனசுக்குள்ள அப்படியே குடும்பத்தை அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னா க்ஷேமமாக இருக்கணும், கல்யாணம்
வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் எல்லாமே நடக்கும். இதில் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா, அடியேன் வந்து 79 வந்து 79 வந்து நான் நம்ம உடம்பு வச்சுருக்கேன். எந்த குறையும் இல்லை. வரும்போது எல்லா கோயிலையும் நம்ம வந்து 3 பிரதட்சணம் தான் பண்ணுவோம். இது வந்து 7 பிரதட்சணம் அந்த கோயில் ஏதோ ஒரு கணக்கில் தான் இருக்குது. சப்தலோகம் சப்தஸ்வரம் அப்படின்லாம் சொல்கிறாடியா, அது மாதிரி 7 பிரதட்சணம் வரதா நிறைய பேர் நடந்துருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபாவளி ஆகிடும். இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். அவள் பொருட்கள் வந்து மதுரையில் டாக்டர் படிச்சுட்டு இருக்கா. அந்த அம்மாவுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாக்க அங்கே போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாக்க அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருப்பா. பொண்ணுங்களோட இருந்துட்டு அவள் பொண்ணுங்கள்லாம் படிப்பை முடிச்சுட்டு இங்கே வரா. இங்கே வரும்போது அவளுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வந்து அழுகுறா. நான் சொன்னேன், நீங்கள் 7 பிரதட்சணம் பண்ணுங்க, சித்தர் மாற்றி விடுவாங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு. அப்படியே 7 பிரதட்சணம் பண்ணிட்டு நேரம் போனேன். போன இடத்துல உடனே இங்கேயே ஸ்டாண்டிலே போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கேன்சல் பண்ணிட்டு ஸ்டாண்டில் போட்டு கொடுத்து வந்து ஸ்வீட்டோட கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப நீங்கள் சொன்னபடியே கோபமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ கல்யாணம் எல்லாம் அமோகமாக நடக்குது. எந்த குறையும் இருக்காது. நோயோடு இருக்கவே இருக்காது. இதெல்லாம் வந்து பரீட்சை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. நல்லா அமோகமாக இருக்கும். ஓம் நம சிவாய. शुक्लपक्षे अद्य तृतीयायां शुभदितो वासरः वासरस्तु भृगुवासरयुक्तायां रेवती नक्षत्रस्तुयुक्तायां शुभनक्षत्रोडभियोगोडपकरणयोगुणसकलविलेन विरटायाम् अस्यां वर्धमानायां अस्यां शुभदितो अस्य देवदेवस्य देवदत्तमस्य देवता सार्वभौमस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य चिन्मय अनोमय विज्ञानमय प्रज्ञामय बलकृतस्य विद्यागुरु मेधागुरु ज्ञानगुरु श्री शोभा स्वामी महागुरु परिपूर्ण अनुग्रह कृपया नलिकेश्वरालय भक्त महाजनानां सर्वेषां जगद्गुणानां आगतानां अनागतानां धर्मोपकारिणां धान्योपकारिणां शरीरोपकारिणां सेवार्थम् आगतानां सर्वेषां भक्त महाजनानां क्षमारोग्यदा सिद्ध्यर्थं नलिकेश्वर परिपूर्ण कृपाकटाक्षदा सिद्ध्यर्थं शोभा स्वामी महागुरु परिपूर्ण अनुग्रह प्राप्त्यर्थं समस्तकार्ये रामोग्यदा सिद्ध्यर्थं प्रेरणाः अनुष्ठीयमान विश्वावसुवर्णे मीनमासग्रेड शोभा स्वामी जन्म नक्षत्र विशेष शोभा स्वामी विशेष भूषाराधन वैभवम् आचार्यमुखेन अध्यकारयिष्ये। பாருங்க
सर्वसुभाय नमः ओम सर्वभवप्रदाय नमः ओम सर्वेश्वराय नमः ओम सर्वेशास्त्रकामोपप्रदाय नमः ओम सर्वकालदेय नमः ओम सर्वमंत्राय नमः ओम सर्वप्रदाय नमः ओम सर्वश्री नमः ओम सर्वकालाय नमः ओम सर्वकालजीताय नमः ओम सर्वशत्रुनाशाय नमः ओम सर्वयोगीसिद्धाय नमः ओम सर्वलक्षणाय नमः ओम सर्वशक्तियाय नमः ओम सर्वानंदाय नमः ओम सर्वानंदनीयाय नमः ओम सर्वभूतमनोहराय नमः ओम सर्वस्ताय तस्मै ज्योतिषे नमः ओम सर्वसंभवाय नमः ओम सर्वस्ताय नमः ओम एकस्मै नमः ओम सर्वश्रेष्ठाय नमः ओम सर्वमनोरंजनाय नमः ओम सर्वभक्तपरिवाराय नमः ओम सर्वेन्द्रियाय नमः ओम सर्वशस्त्रोपदेशप्रदाय नमः ओम सर्वमनुष्यरूपाय नमः ओम सर्वमनुष्याय नमः ओम सर्वदेवताय नमः ओम सर्वदेवांशाय नमः ओम सर्वदेवताय नमः ओम सर्वेशाय नमः ओम सर्वसंतोषदेशकाय नमः ओम सर्वदेशकाय निर्मुक्तरूपाय नमः ओम सर्वदेवस्वरूपाय नमः ओम सर्वधर्मफलप्रदाय नमः ओम सर्वधर्मसंरक्षणाय नमः ओम सर्वाधाराय नमः ओम सर्वमंत्रात्मने नमः ओम चंद्रस्वरूपाय नमः ओम सर्वेन्द्रप्रवर्तकाय नमः ओम सर्वविविधकामरूपाय नमः ओम सर्वसिद्धाय नमः ओम दयाविधिप्रदाय नमः ओम सर्वदेवाधारकाय नमः ओम सर्वशक्तिदे नमः ओम सर्वप्रदेवाय नमः ओम सर्वसमत्प्रात्रात्रे नमः ओम सर्वनाथरक्षकाय नमः ओम सर्ववाग्बान्धवाय नमः ओम सर्वस्वाय ओंकारकृते नमः ओम सर्ववेदग्रहाय नमः ओम सर्ववेदान्तगामिने नमः ओम सर्वाधीनाय नमः ओम सर्वगुणात्मकाय नमः ओम सर्वयज्ञवादी विभक्तिकर्त्रे नमः ओम सर्ववेदान्तदीपप्रकाशाय नमः ओम सर्ववेदात्मोदिने नमः ओम सर्वगुणात्मवासिने नमः ओम सर्वशक्तिरूपाय नमः ओम सर्वान्तर्यामिने नमः ओम सर्वलीलामणिसंग्रहाय नमः ओम सर्वसंकल्पाय नमः ओम सर्वविकल्पाय नमः ओम सर्वकारणाय नमः ओम सर्वसमनाय नमः ओम सर्वसंवादने नमः ओम सर्वक्षेत्रवासिने नमः ओम सर्वदेशनाय नमः ओम सर्वप्रदेशानन्दाय नमः ओम सर्वहर्षसत्यानन्दाय नमः ओम सर्वब्रह्मेश्वरोत्थाय नमः ओम श्री सर्वधर्मादिनाय नमः ओम सर्वधर्मादिनाय नमः ओम सर्वगुणादिगुणाधार ब्रह्मणे नमः ओम सर्वसिद्धान्तसिद्धस्वरूपाय नमः ओम सर्वकारणाय नमः ओम सर्वसदज्जलाय नमः ओम सर्वात्मनिलयाय नमः ओम सर्ववैष्णवजनस्थित विष्णवे नमः ओम सर्ववैश्वस्थित ब्रह्मवे नमः ओम सर्वेश्वरमूर्तये नमः ओम सर्वशुभवाय दृष्टिकर्त्रे नमः ओम सर्वजयदेवरूपिणे नमः ओम सर्ववेदवेदाय नमः ओम सर्वप्रभवविवर्जिताय नमः ओम सर्वमनसाराय नमः ओम सर्वराजत्वनिर्मुक्ताय नमः ओम सर्वशक्तिपूज्याय नमः ओम सर्वश्रेष्ठवरदाय नमः ओम सर्वसुखयाय नमः ओम सर्वबोधप्राप्तये नमः ओम ज्ञानान्तग्रिये नमः ओम श्री स्वामी नमः नानाविध परिमलमन्त्र पुष्पाञ्जलिं समर्पयामि कोटभवः शुभाः स्वामी नमः विशेष फलवत्तादिकं ताम्बूलं यथावाहं निवेदयामि नैवेद्यानन्तरं पुरीवसमायुक्तं नागवल्लीर्कदलीर्णं कर्पूर्णचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताः कर्पूरताम्बूलयथावाहं चेदफलवत्तादिकं निवेदयामि नैवेद्य आचमनीयं समर्पयामि चंद्रमावान पुष्पवान पुष्पवान विजयवान य एवं वेद आयतनं वेद आयतनवान भवति स्वामी नमः वेदोक्तमन्त्रं पुष्पाञ्जलिं समर्पयामि
निर्वाणधारी नगरस्योन्नतिर्नयति आज्यं मुरलीगानं रोहोदप्रौढं अरमीकाचरत्नः यत्राङ्गसनातनो विद्वान् शिवात्रिचित्रम्बलम् तोडुडय सिरियन् विडयेरियोतुवन् மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் மண் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பேருடைய பிரமாபுரமேவிய பெருமான் இவனன்றே. உமையூர்வாரின் பெரும் கருணையினாலே அம்பிகேஸ்வரருடைய பெரும் அனுகிரகத்தினாலே இன்றைய தினம் விசேஷமாக பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் கோபால சுவாமிகளோட ஜென்ம நட்சத்திரம் குருபூஜையானது வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது குருவருள் கொடுத்தால்தான் திருவருள் கிடைக்கும்னு சாஸ்திரம் பெரிய வாதம் சொல்லியிருக்காங்க. குருவர் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு சமயம் குருநாதரும் ஒரு 4 சீடர்களும் நடந்து ஒரு ஊருக்கு போகும்பொழுது பெரும் ஆற்ற கடக்கணும், பெரிய வெள்ளம் போயிட்டு என்ன ஆகுதுனாக்க சீடர்கள்லாம் அது மாதிரி ரொம்ப இதாக போகுது. குருநாதர் சொல்லும் பொழுது எல்லாம் ஒன்றாகாது, நீ போ அப்படின்னு குருநாதர் சொன்னோடனே குருவே சரணம்னு அவ கடக்கும் பொழுது அந்த தண்ணி வடிவிட்டுது. இந்த மாதிரி 4 சீடர்களும் அதை கடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் குருநாதர் நம்மளதானே எல்லாரும் சொன்னாங்க, அதனால நானே சரணம்னு தன்னை தானே போட்டுட்டு அதில் போகும்போது அவர் அந்த விதத்துல அடிச்சுட்டு போயிரு. எதுக்காகனா குருவினுடைய திருவருள், அதாவது நான் தான் தெரியவங்கிறது இல்லாம குருவோட அனுகிரகம் ரொம்ப பிரதானம். எல்லாருக்கும் ஞானம் ஒரு குழந்தை கத்துக்கணும்னா வாழ்க்கையில வாழ்றதுக்கு ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது குருவருள் தான். அதே மாதிரி சுவாமியோட அனுகிரகம் என்னன்னாக்க நம்ம சாதாரண விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது யாருனாக்க சுவாமி தான். நம்ம சாதாரண விஷயங்களுக்கு ஆசைப்பட்டுருக்கோம், இந்த பொருள் வாங்கணும், சாதாரணமா அந்த வஸ்திரங்கள், நம்ம கட்டிக்கிற துணியில இதெல்லாம் சாதாரண ஞானங்கள், ஆசைகள். சுவாமியோட வரமானம் அந்த பக்தி கிடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு குருமார்கள், நம்மளோட சித்தர்கள், குருமார்கள், இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு வழிகாட்டுறது என்னன்னா சுவாமியோட வழிபாடுகள் மட்டும்தான். அதுலயும் பிரதானமா எல்லாரும் சொல்றது என்னன்னா சுவாமி பரமேஸ்வரனை வழிபட சொல்லிதான் எல்லாருமே சொல்லுது. எல்லாரும் கடைசி எங்க போய் ஐக்கியம் ஆகிறா, எல்லாம் சுவாமிக்கு தான். நம்ம என்ன பண்றோம், குருவை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். குருவை குருவா எடுக்கணும், ஆனா தெய்வமா எடுக்கணும், ஆனா அது பரமேஸ்வரன் தான். நம்ம சதாகாலம் குருவை குருவாக பார்த்துட்டு தெய்வத்தை தான் சுவாமியா கடவுளா பார்க்கணும். அதனால குருவன் துணை கொண்டு சுவாமியோட அம்பிகேஸ்வரரோட பரிபூர்ணமான ஆசை எல்லாருக்கும் கிடைக்க பெறணும். குருவர் என்ன பிரார்த்தனை, நம்மளோட கோபால சுவாமியோட வரலாறு எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன். அவருக்கு ஞானம் கிடைச்சி நம்ம சாதாரணமான ஆசைகள் தான் கடைசியில போய் வேலூர்ல திருப்தி அடையுது. அந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கப்படும். சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் விட்டு சுவாமியில போய் எல்லாரும் சரணாகதி அடைகிறோம். மல்லிகேஸ்வரர் ஒவ்வொரு வருடமும் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. நான் இந்த கோபால சுவாமி குருபுரிய அதே வழியில இந்த வருடமும் ரொம்ப சிறப்பான அன்னதானம்ங்கிறது ரொம்ப ஒரு விஷயம். என்னன்னாக்க எல்லாரும் அன்னதானம் பண்ணிக்கணும். சாதாரணமாக என்ன பண்ணுவோம், ஒரு வீடு சாப்பாடு எடுக்கணும். ஆனா அதுக்கு ஒரு காரணம் தேவை. வெறும் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறத விட பக்தி மூலியமா கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கு பலன். அதனாலதான் அன்னதானங்கள் எல்லாமே கோயில்ல பண்றது வச்சிருக்காங்க. வேற எங்கேயும் கொண்டு போய் வைக்க பிரதானமா எங்க கொண்டு போய் வச்சிருக்க அன்னதானம் இங்கதான் பண்றாங்கன்னா கோயில் வச்சிருக்காங்க. வேற நிறைய இடங்கள் இருக்கு, எங்க வேணா அன்னதானம் பண்ணலாம். ஆபீஸ்ல உட்காந்து அன்னதானம் பண்ணலாம், அது மாதிரிலாம் யாரும் கொண்டு வரல. கோயில்ல தான் அன்னதானம். ஏன்னா பக்தியோட கொண்ட விஷயம் மட்டும்தான் அது உரிமையாடு. அதனால விசேஷமான அன்னதானம் நல்லா இருக்கு. ஏன்னா
குருகுல கையும் சிவனோட கையும் ஈஸ்வராய மகாதேவாய திருவங்கடாய திரிபுராந்தகாய திருமாலாங்கிகாராய மகாதேவராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாடிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः நமோ ஹிரண்யபாரவே ஹிரண்யோன்னாய ஹிரண்யரூபாய ஹிரண்யபதயே அம்பிகாபதய உமாபதயே மதுபதயே நமோ நமः சத்யோஜாதம் பிரபச்சாமி வித்யோஜாதாய வை நமः ததேவ வேதாதிபதே நமஸ்தமா நவோத்தமாய நமः ஓம் நரத்ரசூர்யோமி தமேவகாந்த மதுபராதிதர்மம் தஸ்யமாகாந்தவதம் புதாதி கோபாஸ்வாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ கோபாஸ்வாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ கோபாஸ்வாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி எல்லாரும் இருந்து பொறுமையா பிரசாதம் வாங்கிக்கோங்க. எல்லாரும் ஐயா வணக்கம். யார் வந்ததா? ஐயா எப்படி இருக்காங்க? வாங்க சித்தரில் பார்க்க. குழந்தைங்க ஆசையாக சாப்பிட்றாங்க. வாங்கினா வாங்கிக்கோங்க. பாத்திரம் அப்புறம் வந்து வாங்குங்க. பாத்திரம் அப்புறம் வந்து வாங்க. இப்போ தமிழ்ல சொல்றேன். பார்த்து நாங்கள் லாக் பண்ணி ஒன்றா ஒன்றா நம்மள வாங்கிட்டு ரோஸ் மில்க் வாங்கிட்டு அப்படியே இங்கே பாருங்க. பின்னாடி யாரும் கூட்டாதீங்க. பின்னாடியே பார்த்து பேர் எல்லாம் பின்னாடி வருவாங்க. அசோக் நகர் மெட்ரோ மல்லீஸ்வரர் திருக்கோவில். குரு பூஜை சிறப்புடன் நடைபெற்றது. 177ஆம் குரு பூஜை. ஒரு 10 நிமிஷம் பசிக்குதா? சர்வாபீஷ்ட சித்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். வாசுதேவா. வீடியோ நிறைய நீங்கள் போட்டது நிறைய இடம் பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சந்தோஷம். கவனிக்கிறீங்களா? அதே சந்தோஷம். நீங்கள் பார்க்கறது சந்தோஷம். அப்புறம் கால் பண்ணுங்கள்.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணியிருக்கீங்க. இருங்க பிரசாதம் வாங்கிட்டு போயிடலாம். மயிலாப்பூர் போயிட்டு வந்தேன். அப்படியா? காலையில். சரி சரி சரி. அது பிள்ளையார் கோயில்ல? ஆமாம், பிள்ளையார் கல்யாண மண்டபம்னு கேட்கணும். அதாவது தோப்பாசாமி கல்யாண மண்டபம். அப்போ தான் ஆமாம், சித்திரகோலம் பக்கத்தில் காந்தி சிலை இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் தூரம். சரி சரி சரி. அங்கே காத்தால பண்ணுறாங்களா? மத்தியானத்தோட முடியும். சார் வாங்க. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. அருள்மிகு தோப்பா சாமிகள் 176ஆம் ஆண்டு குரு பூஜை பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரம் அடிப்படையில் சிறப்புடன் நடைபெற்றுள்ளது. சாமிகள் சுமார் 1800ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திருச்சியில் அவதாரம் செய்திருக்காரு. அவர் அங்கே அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணிபுரிந்து தனக்கு இருக்கிற அறையில் தவநிலையிலே இருந்திருக்காரு. அதே சமயம் அவருக்கு அந்த பயிற்சி நிலையங்கள், பெரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடங்கள்லையும் அவர் காட்சி கொடுத்தார். ஒரே நேரத்தில் அந்த இராணுவ அதிகாரிகள்லாம் பயப்படுகிற அளவிற்கும் வியந்து போகிற அளவிற்கும் அவர் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் காட்சி கொடுத்துருக்கார். அதனால் அப்போ இருந்த அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் இவருக்கு மன்னிப்பு கேட்டு, நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எங்கே வேணால் போகலாம், இங்கே நீங்கள் சிரமப்பட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் பல இடங்களுக்கு வராரு. சென்னையில் பல பகுதிகளில் இருந்திருக்காரு. அவர் நாணநிலையை முற்றிய முழு பக்குவ நிலையில் இருந்தனால அவதூதராக இருந்திருக்கார். அப்படி அதனால் மாற்று மதத்தினர் அவரை துன்புறுத்தியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, விரட்டியிருக்காங்க, கொடுமைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இது எதையும் பொருட்படுத்தாமல் அவர் சென்னையில் பல பகுதியில் மக்களுக்கு அருளாசி வழங்கியிருக்கார். குறிப்பாக திருவொற்றியூரில் தியாகராஜசாமி கோயிலுக்கு அருகில் ஒரு சின்ன தெரு இருக்குது. அந்த வழியாக தான் வள்ளல் பெருமான் வருவாராம். அப்போ அந்த பகுதியில் ஒரு திண்ணையில் இருந்துக்கிட்டு போகிற வர மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய குணம், பிறவி குணம் இவற்றை கணித்து, இது நாய் போகுது, ஆடு போகுது, மாடு போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய மிருக குணங்களை சுட்டி காட்டி சொல்லியிருக்கிறார். அப்போ வள்ளல் பெருமான் அந்த பக்கம் ஒரு உத்தமன் வருகிறார் என்று அவரை எழுந்து நின்று வரவேற்றிருக்கிறார். அதனால் வள்ளல் பெருமான் அவருக்கு பேசி, நீங்கள் இந்த மக்கள் நடமாடுற இடத்துல இந்த மாதிரி அவதூறாக இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கொண்டதுனால அவர் அந்த பகுதியிலேருந்து வேறு சில பகுதிகளில் இருந்திருக்கார். இந்த காலகட்டமாக அல்லது இதற்கு முந்தைய காலகட்டமானு தெரியாது, சென்னை மயிலாப்பூரில் தற்போது சித்திரைக்குளம், சித்தர்கள் குளம் தான் சித்திரை குளமாச்சு. வள்ளல் பெருமான், நம்ம திருப்போரூர் பொன்னம்பல சாமிகள், மயிலாப்பூர் குழந்தைவேல் சாமிகள், வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி போன்ற ஞானிகள் எல்லாரும் ஒன்று சங்கமித்து சத்சங்கம் நடத்தி அருளாசி வழங்கிய, தவம் செய்த, கருத்துக்கள் பரிமாறிக்கொண்ட அந்த இடம்தான் சித்தர்கள் குளம். அது இப்போ சித்திரை குளம் என்று வழங்கப்படுகிற அந்த குளத்துக்கு பக்கத்தில் தற்போது ஒரு காந்தி சிலை இருக்கிறது. அந்த காந்தி சிலைந்து ஒரு 500 மீட்டர் கிழக்கு பக்கமாக போனால் தற்போது தோப்பாசாமி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படுகிற இடத்துல சாமிகள் அங்கே ஒரு தோட்டம், கிணறு, பிள்ளையார் கோயில் இதெல்லாம் இருந்திருக்கு. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு சாமிகள் பூஜை செய்து அங்கேயே தங்கியிருந்திருக்கார். அதுக்கு பிறகு தான் சென்னையில் தற்போது அசோக் நகர் என்று சொல்லப்படுகிற இடம். இந்த அசோக் நகர் இடத்துல மல்லீஸ்வரர் கோயில்ன்றது ஆதி காலத்து கோயில்.
இந்த மல்லீஸ்வரர் கோயில் இடத்துலையும் சாமிகள் தவம் செய்து வருகிற மக்களுக்கு நிறைய அருளாசி வழங்கியிருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன சிறப்புனா 7 முறை இந்த மல்லீஸ்வரர் திருக்கோயிலை 7 முறை வலம் வந்தால் போதும் கேட்ட வரம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும், வேண்டியதெல்லாம் கிடைக்கும்ன்றது நடைமுறை அனுபவபூர்வமான உண்மை. வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த இடத்த வந்து எளிமையாக வலம் வந்தாலே போதும், உங்களுடைய அனைத்து துன்பங்களும் தீரக்கூடியது. காரணம் அதுக்கு மல்லீஸ்வரர் அருளும் நம்ம சித்தர் தோப்பாசாமியுடைய அருளும் முக்கியமான காரணங்கள். இதைத் தொடர்ந்து அங்கே பூஜை செய்து வருகிற அடியார் பெருமக்கள், குருக்கள் எல்லாரும் இதை ஆமோதித்து மக்களுக்கு வழி நடத்திட்டு வராங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இந்த செய்தி மக்களுக்கு தெரியாமல் போயிடும். பல இடங்களில் சித்தர்கள் தவம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நிறைய பிற்காலத்தில் வந்தவங்களுக்கு தெரியாமையே போயிருக்கு. அப்படி இல்லாமல் இங்கே வந்து அந்த தோப்பாசாமி சித்தர் தவம் செய்த இடத்துல ஆண்டுதோறும் சிறப்பாக குரு பூஜை மாலை 5 மணிலேருந்து 7 மணி 8 மணி அளவில் நடைபெறுகிறது. இது இல்லாமல் இந்த தோப்பாசாமிகள் அசோக் நகர், சென்னை அசோக் நகர் மெட்ரோ ரயில் நிலையம் கீழே இருக்கிற மல்லீஸ்வரர் கோயிலில் இருந்துகிட்டு இருக்கும்போது அன்பர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு செஞ்சு அவர் எங்கே விருப்பப்படுறாரோ அந்த ஊருக்கு போகட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ அவர் வேலூருக்கு சென்று அங்கே சைதாப்பேட்டை என்று தற்போது வழங்கப்படுகிற இடத்துல பஜார் தெருவில் ஒரு இடத்துல தங்கியிருந்திருக்காரு. அதுதான் தற்போது வேலூர் சைதாப்பேட்டை தோப்பாசாமிகள் மடம் மற்றும் ஜீவசமாதி. அங்கே அவருடைய சீடருக்கு அவர் இருந்து அவரை சாமிகள் வேலூர் சைதாப்பேட்டை அங்கே ஜீவசமாதி ஆகும்போது அவருடைய சீடர் சித்தானந்த சாமின்றது தான் அவருக்கு தொண்டுகள் செய்து சாமி சமாதி செய்த பிறகு அங்கே சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்து வந்தார். சித்தானந்த சாமி அவருடைய சீடர், அவர் சமாதியான அவரை வந்து அங்கே இருக்கிற நந்தியின் அடிப்பகுதியில் அவருக்கு சமாதி செஞ்சுருக்காங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாய்ப்புள்ளவர்கள் இந்த 3 இடங்களையும் தரிசனம் செய்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான தகவல் வழங்கிய ஒத்துழைத்த அன்பர்கள், குறிப்பாக மயிலாப்பூர் தோப்பாசாமி கல்யாண மண்டபம் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக முகவரி கிடச்சிரும். அதே மாதிரி அங்கே இருக்க நிர்வாகி ஐயா தியாகராஜன் மற்றும் அனைத்து அன்பர்கள் அடியார்களுக்கும் நன்றி. இங்கே இந்த இடத்துக்கு போகும்போது பலர் வழி சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இடம் சென்னை அசோக் நகரில் இருக்கிற மல்லீஸ்வரர் கோயில். இங்கே குருக்கள் மணிகண்டன் மற்றும் சதீஷ் மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. இன்னும் வேலூர் சைதாப்பேட்டை தோப்பாசாமி ஜீவசமாதிக்கு இன்னும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வரலை. வாய்ப்பு வரும்போது நம்ம அங்கேருந்து ஒரு காணொலி பதிவிடுறேன். ஆனால் வேறு சில நண்பர்கள் சென்று நமக்கு காணொலி வழங்கியிருக்காங்க, அதை நம்ம தனியாக ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. சென்னையில் இருக்கவங்க வாய்ப்புள்ளவர்கள் இந்த மல்லீஸ்வரர் கோயிலை 7 முறை வலம் வந்து அனைத்து பயன்களும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்தில எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268994. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.